ஹாய் அம்மா. ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு வந்திருக்காரு. ஆமாம். ஓகே. அது இந்த வெளியூர்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் இருக்கும். மிளகு ஜீரா ரசம் வச்சு சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்கும். உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் என்ன தான் இருந்தாலும் டைம் எடுக்கும். அதனால் நான் இன்ஸ்டண்ட்டாக சொல்லித்தரேன். அதுபடி பண்ணிட்டா டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் அதை பண்ணிடலாம். என்னென்னா முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது நிறையா பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நிறையா அளவு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க. நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் அதை ட்ரிபிள் மடங்கு ஆக்கிங்க, 4 அல்லது 5 டைம்ஸ் ஆக்கிங்க. இது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தான் இதில் கொஞ்சம் நிறையா போடணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 5 மிளகா வத்தல், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா சூடு வர எண்ணெயே விடக்கூடாது, வறுத்துக்கணும். நல்லா வறுத்துண்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போடுறதெல்லாம் ஒன்றா போடலாம். தனித்தனியாக இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்துண்டு அதை மிக்சியில் அதை குறைன்னு அதான் அந்த பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சின்னு வந்துடணும். அரைச்சி நீங்கள் அதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிடணும். வச்சுன்ட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி புளி ரெடிமேடாக கிடச்சிடும். இந்த நாளில் பேஸ்ட்டு கிடைக்கும். அதை அப்படியே நல்லா திட்டமாக ஒரு 2 டீஸ்பூன் அல்லது ஒரு 4 டீஸ்பூன் போட்டு அதை தண்ணியில் கரைச்சி அதில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கொதிக்கட்டும். அது கொதித்த உடனேயே அந்த புளி வாசனை போயிடும். போனோன்னா இதெல்லாம் அந்த பொடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் திட்டமாக ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் போட்டுட்டு நெய்யில் கடுகு சீரகம் 2த்தையும் தாளித்து கொட்டிடுங்க. தக்காளி வேணும்னா போடுங்க. தக்காளி என்னதான் இருந்தாலும் போட்டால் அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகும். நான் சொன்னது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணலான்னு. அதனால் தக்காளி வேணுனாலும் போட்டுங்க, உங்கள் இஷ்டம். அதனால் இது ஊர்லேருந்து வந்தாலோ அல்லது அவசரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்தாலோ இம்மிடியட்டாக நம்மளுக்கு உடம்பு வெளி கொஞ்சம் என்னமோ போல் இருக்குது, ரசஞ்சாதம் சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேம்மா.